என் அன்பு குழந்தையே, என்னுடைய பிள்ளைகளின் வீட்டில் என்றும் தேவை என்பது இருக்காது. என்னுடைய பிள்ளைகளின் விருப்பம் என்றுமே என்னால் நிறைவேற்றப்படும். உன்னுடைய அப்பா நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? உன்னுடைய வலிகள் என்ன, வேதனைகள் என்ன என்பதை நான் உணராமல் இருப்பேனா என்று யோசித்துப் பார். நீ வளர்ந்து பெரிய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை உன்னுடைய தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்பாகவே நான் முழுமையாக அறிவேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பார்க்காமல் பாதுகாக்காமல் இருப்பேன்? என்னுடைய பிள்ளை என்றுமே என்னுடைய கண்காணிப்பில் தான் இருக்கின்றாய். நீ கவலைப்படாமல் இரு குழந்தையே. நீ வாழ்வில் மேலோங்க உனக்கு சுய சிந்தனையும் பக்குவமும் வர வேண்டும். அதனால் தான் உன்னிடமிருந்து நான் எட்டி நின்று பார்க்கிறேன். குளத்தில் இறங்கி தைரியத்தோடு நீச்சல் கற்றால்தான் வெளிவர முடியும். நீ நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் கஷ்டத்திலும் தத்தளிக்கும் போது நான் உன்னுடைய அருகில் தான் நின்று கொண்டிருந்தேன். இன்று உன்னுடைய மனம் பல வேதனைகளை சந்தித்து பக்குவமும் பிரச்சனைகளை சந்திக்கும் தைரியமும் வந்து விட்டது. இனியும் நான் உன்னுடைய பக்கத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்கின்ற தைரியத்தில் நீ எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாய் இருப்பாய். உனக்காக நான் சொல்வது அனைத்தும் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்று நீ முழுமையாக நம்பு. குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றாய். ஆனால் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடர். எதுவாக இருந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ எதற்கும் பயப்படாதே. இந்த மாயையான உலகத்தில் நீ காண்பது, கேட்பது, பழகுவது அனைத்தும் மாயையே. நேரம் கடந்து போனால் அனைத்துமே கடந்து போகும். நீதான் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தோடு வாழ வேண்டும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும். நான் உன்னுடன் இருக்கும் வரையில் நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கப் போகின்றேன். உனக்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாப்பது இந்த அப்பாவாகிய என்னுடைய கடமை. நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகும் அற்புதங்களை யாராலும் தடுக்க முடியாது. என் பிள்ளைக்காக நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. என் பிள்ளையின் வாழ்வில் எது கிடைத்தாலும் அதற்கு கெடுதல் உண்டாகும். எதையுமே என்னை மீறி அவர்களால் கொடுக்க முடியாது. என்னுடைய அன்பு பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். குழந்தையே, நான் எது செய்தாலும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. குழந்தையே, நன்மை தீமை என்கின்ற இரண்டிற்கும் இடையேயான போராட்டம்தான் வாழ்க்கை. தன்னை தானே அறிந்து கொள். ஆசைப்பட மாட்டாய். உலகை அறிந்து கொண்டால் கோபப்பட மாட்டாய். இந்த இரண்டையுமே நன்கு அறிந்து கொண்டால் கஷ்டப்பட மாட்டாய். நீ 1000 நன்மைகளை செய்தாலும் உன்னை ஒருவரும் புகழ மாட்டார்கள். ஆனால் நீ ஒரே ஒரு தீமை செய்தாலும் 1000 பேராவது உன்னை விமர்சிக்காமல் இருக்க மாட்டார்கள். நன்மை தீமை இரண்டையுமே முழுமையாக ஏற்றுக்கொள். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. குறை கூறுபவர்கள் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ உன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக் கொண்டால் உன்னால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. நீ செய்யும் நன்மைகள் உன்னை கவசம் போல் பாதுகாக்கும். நீ செய்யும் தீமைகள் அதற்கான பலனை காலம் உடனுக்குடனே கொடுத்துவிடும். நீ நன்மை செய்கிறாயா தீமை செய்கிறாயா என்பதை உன்னுடைய மனசாட்சியை விட பன்மடங்கில் இறைவனுடைய கண்களால் நீ கண்காணிக்கப்படுகின்றாய். இங்கே விதியும் வேலை செய்கின்றது. நீ விழிப்புடன் இரு. நீ செய்யும் பாவம் புண்ணியமும் தான்
நிர்ணயிக்கின்றது உன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை. நீங்கள் செய்யும் நன்மைகள் தீமைகள் காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றின் பலன்களை காலமும் நேரமும் நிச்சயமாக உங்களுக்கு திரும்பவும் கொடுத்துவிடும். தீமை செய்வதால் உனக்கு நீயே தீமையை செய்து கொள்கின்றாய். நன்மையை செய்வதால் உனக்கு நீயே நன்மையை தேடிக் கொள்கின்றாய். உன்னுடைய வெறுமையான மனதை நன்மை செய்து நிரப்பு. யாவும் நலம் தரும் என்று முழுமையாக நம்பு. நன்மை ஒன்றே மனதிற்கு நல்லது என்பதை புரிந்து கொள். உனக்கு கெடுதல் விளைவிப்பவர்களுக்கும் நல்லதே செய். நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய நல்ல எண்ணம் உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ என்னை சந்திக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்தது முதல் உன்னை நான் எத்தனை முறை வந்து சந்தித்தேன் என்று உனக்கு தெரியுமா? உனது கண்ணீரை என்னுடைய விரல்கள் எத்தனை முறை துடைத்திருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய துன்ப காலங்களில் உன்னுடைய கஷ்டங்களை யாரிடம் மனம் விட்டு பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை உனக்கு உருவாக்குவது நானே. யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரித்தேன். உனக்கு துன்பம் வந்த நேரத்தில் உன் நலம் விரும்பி நல்ல ஆலோசனை யார் சொல்கின்றார்களோ அவர் என் வடிவிலானவர்கள், என் தூதுவர்களே. என் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் எந்த நன்மையும் உனக்கு சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமான வார்த்தைகளை தள்ள வேண்டாம், கேட்டு கடைபிடி. நீ மனபாரத்துடன் நடந்து சென்ற போது எதிரில் வந்து கருணை பார்வை தந்தேனே, உணர்ந்தாயா? உன் துன்பங்களில் உழன்று கொண்டிருக்காமல் என்னை உணர முயற்சி செய். நான் உன்னிடம் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னோடு தானே நடந்து கொண்டிருக்கிறேன். நீ சரியும் போது உனக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கிறேனே. எதையும் உணராமல் நீ அழுது கொண்டே இருப்பது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது. முதலில் மனதை அமைதிப்படுத்து. உன் துன்பங்களை மற்றவரிடம் கூறி புலம்பாமல் உன்னுள் இருக்கும் என்னிடம் பேசு. என் வார்த்தைகளை வாங்கிக் கொள். உன்னோடே பயணிக்கும் என்னை உணர்ந்து கொள். நான் உன்னுள் இருப்பதை நீ உணரத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்வில் நீ வெற்றி கொள்வாய். இனி உனக்கு எல்லாமே ஜெயமாகும். என் பிள்ளையான நீ தைரியமாக உன் வாழ்வை எதிர்கொள்வதையே நான் என்றும் விரும்புவேன். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நேர்மையுடனும் உன் கடமைகளை செய்து வா. நான் உன்னோடு இருப்பதை மிக விரைவில் நீ உணர்வாய். நான் உன்னோடு பேசுவதையும் இனி உன் மனம் கேட்கும். நம்பிக்கையையும் பொறுமையையும் மட்டும் எப்போதும் இழந்து விடாதே. என் பிள்ளை இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைத்ததில்லை என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கையில் உனக்கு தீங்கு நிகழ நான் எப்படி அனுமதிப்பேன்? தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். அனைத்தும் நன்மைக்கே என்று அனைத்தையும் கடந்து